அது அது ஒரு அப்டேஷன் ஐயா. நன்றி ஐயா. ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, இந்த ஆன்மீக சாதகர்லாம் நிறைய பேர் நம்ம காலமா தவம் பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, பிரம்மச்சரியம் இருப்பாங்க. ஸோ அப்பயும் அவங்க அந்த கடவுளை பார்க்க முடியாது, ஆத்ம ஞானம் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, சரி நீங்க 10 வருஷம் 20 வருஷம்லாம் பண்ணிட்டீங்க, சரி உங்களுக்கு கடவுள் தான் கை கொடுக்கல, அட்லீஸ்ட் மாயை கூட நீங்க வேண்டுங்க, நீங்க மாயை உங்களை விடுவிச்சாலே போதும், உங்களுக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி தான். ஸோ அதனால மாயைன்ற கடவுளை வேண்டுங்க, அந்த மாயை தேவதை கூட வேண்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ பிரம்மத்தை அடைய முடியலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க மாயையிலேருந்து விடுபடணும், அட்லீஸ்ட் மாயை உங்க கொஞ்சம் கருணை உள்ளவள், உன்னை விடுவிச்சாலே போதும், நீ ஞானம் அடைஞ்சிடுவேன் அப்படின்றாரு. ஸோ அதனால நம்ம இக்னோரன்ஸ்லேருந்து வெளியே வந்தாலே போதும், நம்ம என்லைட் ஆகிடும். ஸோ என்லைட்மெண்ட் ஏதோ ஒரு நாலேஜ் கிடையாது, நமக்குள்ள இக்னோரன்ஸ் நம்மளுக்கு போனாலே அதுவே என்லைட்மெண்ட் தான். ஆமா ஐயா. இதே மாதிரி நிசர்கதத்த மகராஜ் அப்படின்ற அவரும் ஒரு இது சொல்லியிருந்தாருங்கய்யா. சூரியன் எப்பயுமே தான் இருக்கு, மேகம் மட்டும்தான் மறைச்சிருக்கு, சூரியனை எதுவும் பண்ண தேவையில்லை, மேகத்தை மட்டும் விளக்குனா போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சியுமே அந்த மேகம் மாதிரிதான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு நம்ம முயற்சி பண்றப்ப அது ஒரு மேகம் மாதிரி ஆகி நம்மளை மறைச்சிருது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போய் நம்ம பிரம்மத்தை உருவாக்கி பிரம்மத்தை அப்படியே எதிர்த்து நின்று பார்க்கணுன்ற மாதிரி நினைக்கிறோம். அது ஏற்கனவே உருவாயிடுச்சு, ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே ட்ரூத் இருக்கதான் செய்யுது. நம்ம ட்ரூத்தை பார்க்குற அளவுக்கு எக்யூப் ஆகல. ஸோ அந்த மாயை மறைச்சிட்டு இருக்காங்க, அந்த மாயை வலை விளங்கின உடனே உங்களுக்கு அது உண்மை தெரியுது. ஸோ அதனாலதான் நம்ம ட்ரெடிஷ்னலா மாயைன்ற கான்செப்டை சொல்லுவாங்க. ஸோ உலகமே மாயை, இல்லை மனம் மாயை, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஏதோ ஒன்று நம்ம மாட்டிட்டு இருக்கோம், அது தெரியல உங்களுக்கு. ஸோ அதனால அதுலேருந்து அந்த மாயை விலக்கி பார்க்கணுன்ற ஒரு இது மட்டும் தெரியுது உங்களுக்கு. அது கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல அவங்களால அந்த வேர்ட்ஸில். பட் இப்போ நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அது ஒரு கான்செப்டுவல் வேர்ல்டு, ஒரு அப்ட்ராக்ட் வேர்ல்டு. அந்த வேர்ல்டு வேற, பிசிக்கல் வேர்ல்டு வேற அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் அந்த அப்ட்ராக்ட் வேர்ல்டு மாயைன்னு சொல்றத விட அது ரெப்ரசன்டேஷன் வேர்ல்டு. அது ஸோ மேப் மாதிரி. ஸோ டெரிட்டரி வேற, மேப் வேற. ஆனால் மேப் யூஸ்ஃபுல். மேப் பொய்யான்னு கேட்டால் ஆமாம் பொய் தான். இப்போ அந்த மேப்பில் ஒரு டெல்லி போட்டுருக்காரு, அது போய் தொட்டா டெல்லி போய் தொட்ட மாதிரி ஆயிடுமா? கண்டிப்பாக கிடையாது. அது நானா கோடு போட்டு அப்படி வரைஞ்சி வச்சுக்கிறது. ஆனால் அது மேப் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மேப்ன்றது மாயை தான், பிசிக்கல் டெரிட்டரி தான் உண்மை. ஆனால் இந்த மாயையை, இது உண்மை, இது மாயைன்னு புரிஞ்சாலே மாயிலிருந்து வெளியே வந்துடும். ஆமா ஐயா. அதான் சில விஷயங்களை லேர்ன் பண்றோம், சில தப்பா லேர்ன் பண்ண விஷயங்களை அன்லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு. அத புரிஞ்சுக்கிற முடியுதுங்கய்யா. அனிமல்ஸ்க்கு அந்த இதுவே கிடையாது, அப்ட்ராக்ஷனே கிடையாது, மாயே கிடையாது. ஸோ அவங்களுக்கு மாயையில மாட்டிக்கிறது, மாயிலிருந்து வெளியே வருது, அந்த கேமே கிடையாது. ஸோ அதாவது அவங்க என்லைட் ஆக முடியாது, ஏன்னா அவங்க பாண்டேஜே ஆகல. நம்மளுக்கு வேண்டியதான் பாண்டேஜ் ஃப்ரீடம். அந்த இன்னசென்ஸை இழந்து இன்னசென்ஸை ரீகெயின் பண்ணணும். ஸோ அதுதான் கேம். சரி, மற்றவங்க வேற யாருக்காவது பண்ண மெடிடேஷன்லயோ இல்லை இப்போ பேசுனதுலயோ டவுட்ஸ் கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது ஜெனரிக்கா டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. உண்மையில பியூட்டிஃபுல்லா இருந்தது ஐயா அந்த மெடிடேஷன். நீங்க சொன்னது போல அது இப்ப பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போகல, பிசிக்கல் ரியாலிட்டிலையும் அது அதோட மெதுவா இணையக்குள்ள அது அந்த ஸ்டில்னஸும் இதுவும் வந்து போறது தெரியுது ஐயா. அந்த இடைவெளி ஒன்று தெரியுது, அது போய் வாரது தெரியுது. மற்றது பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் அது போகல ஐயா. மைண்ட்
நீங்க அந்த உலகத்துல கற்பனை உலகத்துல தங்குற நேரம் கம்மியாயிடும், போயிட்டு வர நேரமும் அதான் எனக்கு ஃப்ரீக்வன்சி அந்த கம்மியாயிடும். அந்த நீங்க அந்த அந்த 3 ஸ்டேஜும் ஒன்று சொன்னதை விட அந்த உண்மையான அந்த டக்குன்னு அந்த கிளிக் அது வந்துட்டு அதுல அது அந்த நான் சொன்னேன் அந்த மைண்ட் வாய்ஸ் திடீரென்று தான் அது எப்ப நின்று தெரியல, திடீரென்று தான் ஸ்டொப் ஆகுனது. அதுதானே ஒரு பெரிய இதா இருந்தது, அதானே முன்னா இருந்தது, ஃபர்ஸ்டா இருந்தது. அதான் இவ்வளவு நாளும் அது திடீரென்று அந்த அதான் 3 ஸ்டேட்டும் ஒன்று என்று சொன்ன உடனேயே எல்லாம் பியூர் கான்சியஸ்னஸ் தான். அதுதான் இதாகவும் இருந்து வருது, அதுவும் எல்லாமே ஓகே தான் என்று சொன்னது பிறகு தான் அந்த கிளிக் ஆகுனது. அது ஒண்ணுதான் அந்த பிரச்சனையில இருந்திருக்குது. வரது அந்த கண்ணன் சொன்னது போல ஒன்று நாங்க அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் தானா தன்மை பண்ணி கொண்டிருக்கு. அதுவும் விளங்குது எல்லாம் வடிவா உண்மையா இதுதான் அடைஞ்சதுதான் என்றது அதற்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவையில்லைன்ற மாதிரி உள்ளுக்குள்ள விளங்குது. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு அதை நியாயப்படுத்தணும் மட்டும் முதல் இருக்கிறது. ஆனா இப்ப அது தேவையில்லை, அடைஞ்சிட்டோம்ன்றது உள்ளுக்குள்ள எங்களுக்கே அந்த கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தானா விளங்கு, அது தானாவே விளங்குது. அது உண்மையில நீங்க சொன்ன ஐயா நீங்க சொல்ற மாதிரி தான் முதல்ல கொஞ்சம் மற்றவங்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு தோணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கே கொஞ்சம் புரியாது. நமக்கு விளங்குது. அது முதல் ஒரு டவுட் இருந்தது, இப்ப அடைஞ்சிட்டோமா இல்லையா வந்து சரியா புரிஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு திருப்பி நாங்க புரியலையோ, புரிஞ்சதுல எதுவும் பிள்ளைக்கோ என்ற ஒரு கேள்வி எல்லாம் வரும். இப்ப அந்த கேள்வி இல்லாம போயிட்டுது. என்னன்னு சொன்னா எல்லாம் ஒன்றாகுனா அங்க உள்ளுக்குள்ள வேலை இன்மையா இல்ல தானே, எல்லாம் சரியா இருக்குது, பெர்ஃபெக்டா இருக்குது. உள்ள அங்க பெர்ஃபெக்டா இருக்குது, எங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு புல் ஸ்டாப் வச்ச உடனே தான் அங்கால அடுத்த தேடல் ஒன்றும் படியால நீ அதை கேட்கறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நாங்க அவர் சொன்ன போல நாங்க உள்ளுக்குள்ள சைலண்டா தான் இது, அமைதியாத்தான் இதுதான் இதை ஒப்சர்வ் பண்ணணும். அதுதான் எங்கட உண்மையான ஸ்டேட், அதுதான் இருக்குது. எப்பவும் அது ஃப்ரீயா இருந்துதான் இதுகளை பார்க்கக்குள்ள வடிவா விளங்குது. ஆனா எங்களை உண்மையா ஐயா எவ்வளவு இழுத்துட்டு போயிருக்குதானே அந்த உண்மையா, அந்த உண்மையா அந்த இது இன்டெலெக்ட் வந்து அந்த திங்கிங் போர்ட்ல இருந்து எங்களை எவ்வளவு ஃபாஸ்டா இழுத்துட்டு கொண்டு போயிருக்கேன்னு பார்க்கக்குள்ள பெரிய ஒரு ஒரு என்னன்னு சொல்ல நம்ப முடியாம இருக்குது. இந்த உண்மையா ஒரு மிரக்கிளா இருக்குது, அது எப்படி இழுத்துட்டு போகுது. நம்ம வெளியே வந்துட்டு அப்புறம் அதுதான் அது பயங்கரமான பாஸ்டா தானே கொண்டு போகுது, இழுத்து கொண்டல்ல போகுது, பாஸ்டா மூவ் பண்ணி கொண்டு போகுது. இப்போ ஒரு எண்ணம் வந்தா அதுக்கு பின்னால போக போக அதை பற்றி அது அப்படியே இன்னும் அதை பற்றிய விஷயங்களை கொண்டு 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 நம்மள ஒரு கடைசியா கொண்டு இழுத்து இழுத்து காட்டி காட்டி ஆசை காட்டி அப்படியே கொண்டு போற மாதிரி தானே அந்த இன்டெலெக்ட் வேல். அப்படித்தானே ஆசை காட்டி காட்டி நம்மள இது ஃபியூச்சருக்கு இழுத்து கொண்டே போகும், ஒன்றுல தொடங்கி முடிவில்லாம இழுத்து கொண்டே போகும். அது என்ன பாஸ்டான உலகம்ன்றது இப்பதானே அது விளங்குது. அதுக்குள்ளானே மாட்டுப்பட்டு விடுபடையெல்லாம் எனக்கு இருந்திருக்கிறோம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கிறோம். அதுக்குள்ள இது எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருக்குது இந்த உண்மையான அந்த 3 இது ஒன்று அந்த ஒண்ணு அடைஞ்சது எவ்வளவோ பெரிய, அது என்ன சொல்றது உண்மையா நம்பவே முடியல எனக்கு. திடீரென்று பார்க்கக்குள்ள அது எப்படி நடந்துட்டே இருந்தேன். அது அந்த நடந்த இன்சிடென்ட் அது எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு பாக்குறோம், அது வருது இல்ல திருப்பி. யாரும் பியூட்டிஃபுல்லா இருக்குது உண்மையா அந்த ஃப்ரீ ஃப்ளோ மெடிடேஷன் உண்மையா இன்னைக்கு செய்ததும் உண்மையா நல்ல. கண்ணனுக்கு இப்பதான் வடிவா சொல்றாரு, அவருக்கு புரிஞ்சுட்டார், வடிவா தெரியுது. உள்ள மாட்டிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அது என்னன்னே புரியாது. நீங்க வந்து என் வாய்ஸ் எனக்கே கேக்குது, நீங்க மியூட் பண்றீங்களாமா? ஸோ நம்ம இனிஷியலா நம்ம வெளியே வரதே நம்ம கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் சொல்லும்போது என்னன்னே புரியாது. நான் ஆத்மன்றாங்க, ஃப்ரீடம்ன்றாங்க, பாண்டேஜ்ன்றாங்க, மாயேன்றாங்க, அது என்னன்னே விளங்காது. அதோட ஒரு 10 வருஷம் போராடின அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஓகே இதுதான் சொல்ல வரான்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். தெளிவு வந்த அப்புறம் நமக்கு ஈஸியா இருக்கும். என்னடா இது இவ்வளவு சாதாரண விஷயத்த இவ்வளவு குழப்பி இருக்காங்களேன்னு தோணும். ஸோ இப்போ நமக்கு ஈஸியா தெரியும் அது. ஆனா இப்போ இதை நீங்க அடுத்தது வந்து இப்போ ஒரு சீக்கிரம் வந்து நீங்க என்லைட் ஆகுறீங்க. இப்போ நீங்க அடுத்தவங்களை என்லைட் ஆகணும்னு அந்த ஒரு கேம் ஆரம்பிச்சீங்கன்னா அப்பதான் தெரியும் அது
ஏன்னா சாதாரண விஷயத்த எப்படி சொன்னாலுமே குழப்பிக்கிறாங்க, எப்படி சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு அப்போதான் அவருடைய டிஃபிகல்ட்டி உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு சாதாரணமா சொல்றீங்க 3 ஸ்டேட் இருக்கு அழகா போயிட்டு வரோம்னு சொல்றீங்க. இதை நீங்க மத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க தடுமாறுவாங்க, அது புரியாது. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, அது வந்து ஒரு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், அது டைம் எடுக்கும், இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்றது வந்து நீங்க கன்வே பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அது வந்து மாயை வந்து பார்க்கறதுக்கு அது வெளியே வந்த அப்புறம் லேசா தெரியும். ஆனா மாட்டிட்டு இருக்கும்போது அது அதுக்குள்ள உள்ள இருக்கிறவனே ஃபர்ஸ்ட் தெரியாது, அப்புறம் உள்ள இருக்கிறவனு தெரிஞ்சிடும், அப்புறம் வெளியே வர்றது எப்படி தெரியாது, அப்புறம் வெளியே வர்றதுக்கு நிறைய மெத்தடஸ் ஃபாலோ பண்ணி வெளியே வர முடியாது, அப்புறம் திடீர்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்போம், அப்புறம் திடீர்னு பார்த்தா வெளியே இருப்போம். அந்த மாயை இந்த அந்த ஸ்னேக் பார்த்தா வெளியே துப்பிட்டு இருக்கும். என்னடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம போறான்னு அப்பெல்லாம் வெளியே விடல, இது திடீர்னு பார்த்தா வெளியே இருப்போம். ஆடப்பா இது கேட்கும் போதெல்லாம் கொடுக்கல, இது கேட்காத கம்னு போராடாம நொந்து போய் விட்ட அப்புறம் நம்ம பார்த்தா வெளியே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பாம்பு வாயிலிருந்து அப்படியே அது வெளியே போட்டு பாம்போட சண்டை போடும்போது அது போடவே இல்லை. அப்புறம் சரி போடான்னு விட்ட அப்புறம் அதுவே நமக்கு வெளியே வாயிலிருந்து துப்புன அப்புறம் தான் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அது நீங்க சொல்றது போல விளங்காது, வெட்டாக்களுக்கு லேசா விளங்காது அது. தேங்க்யூ வெரி மச் ஐயா. உண்மையா இது பெரிய ஒரு பெரிய விஷயம் அது. எவ்வளவு தேங்க்யூ. நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு இருக்கணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது எப்படி ப்ராமிஸ் பண்ணோம்னா, அந்த ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம வேதாந்தால ஒரு 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 மனம் வந்து ஒரு ஒரு அந்த விளக்குல இருந்து வந்த பூதம் மாதிரி ஒரு ஜீனின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பூதம் மாதிரி அது அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு அதுகிட்ட கேட்டோம்னா, அது நாளைக்கு தரேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணோம். சரி நம்மளுக்கு நாளைக்கு பொறுமையா வெயிட் பண்ணி காலைல எழுந்த உடனே அந்த பூதத்துக்கிட்ட போய் எங்க வீடுன்னு கேட்டா, உனக்கு என்ன ஒரு வீடா வேணும், 2 வீடு தரேன் உனக்கு அப்படின்னா நம்ம சந்தோஷமாயிடும். ஓ 2 வீடு தருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு காலைல போய் திருப்பி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தூங்கிட்டு எல்லாம் ஆசையா போயிட்டு, எங்க 2 வீடு, எனக்கு 2 பங்களா எங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன நீ போய் 2 பங்களால தங்குறதா, உனக்கு 4 பங்களா தரேன் அப்படின்னு சொல்லணும். உடனே நம்மளும் வந்து 4 பங்களாவா அப்படின்னு சொல்லி போயிட்டு திருப்பி தூங்கி எல்லாம் வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலைல வந்தா 4 பங்களா கொடுங்க, அது உனக்கு நான் 16 பங்களாவா தரேன் அப்படின்னு சொல்லி. 16 பங்களாவா, பரவாயில்லையே சந்தோஷம்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் தூங்கி வந்து வெயிட் பண்ணி போவோம். ஸோ அப்படியே அது 16 32 ஆகும், 32 250. ஸோ அது ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணணும், டெலிவரி பண்ணாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகும். இப்போ இது ப்ராமிஸ் தான் பண்ணணும், நாளைக்கு சூப்பரா இருக்கும், நாளைக்கு சூப்பரா ஆயிடும், நாளைக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடும், அமைதியாயிடுவோம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும், நம்ம நிம்மதியா இருப்போம், அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடுவோம் அப்படின்னு அதுக்கு நாளைக்கு 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 காட்டிட்டே இருக்கும். அந்த கேம் புரியறதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு அட்ராக்டிவான மாயை. ஸோ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. ஸோ அதனால அது வந்து அந்த வேர்டே பியூட்டிஃபுல்லான வேர்ட். ஸோ உண்மை மாதிரியே தெரியும், ஆனா அதுல உண்மை இருக்காது. ஸோ உண்மையோட அது உண்மையா இருக்கும், அவ்வளோ இதுவா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்கா மயங்கி. ஸோ அதனால அந்த மாயைன்னு சொல்றோம். ப்ராமிஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஆனா டெலிவரி பண்ணாது. அது டெலிவரி பண்ணலன்னு கூட நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவும் இருக்காது, அதுவும் இருக்காது. அதுக்குள்ள இன்னொரு ஆசையை ப்ராமிஸ் பண்ணும், அந்த ப்ராமிஸ்ல மாட்டி நீ போதும், எனக்கு 16 வீடுலாம் வேணாம், 4 வீடு கொடு முதல்ல, இல்ல 4 வீடு ஆனா ஒரு வீடு கொடு அப்படின்னு நம்ம அடம் பிடிக்க மாட்டோம். நம்ம 16 வீடு 32 வீடு அந்த வீடுலாம் எவ்வளவு பெருசா இருக்கும், அங்க இருந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு அந்த கற்பனையில இருக்குமே தவிர, நம்ம அதோட நெகோசியேட் பண்ணி ஒரு வீடு கொடு, இப்பயே கொடு அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தெரியாது. அது இப்படி ஒரு கற்பனையான நாள் இருக்குன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியல தானே. நாங்க தான் அதாண்டு தானே இருந்தாங்க, அதான் உண்மைன்னு சொல்லி, அதுதானே அந்த உண்மையானது. இப்படி ஒரு நாள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தான் என் விடுபடுறதுக்கு, மாயேண்டா என்னன்னு தெரிஞ்சா தானே அதுல இருந்து விடுபடலாம். அதுதானே பிரச்சனை. ஆமா, ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது, அப்புறம் ஓரளவு தெரியும் நம்மளுக்கு, நம்ம ஏதோ இது ஒரு கேம்ல மாட்டிட்டு இருக்கோம், திருப்பி நம்ம அதே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றோம் அப்படின்ற ஒரு லைட்டா சென்ஸ் வரும்.
அப்போதான் நம்ம வந்து மாயையில மாட்டிட்டு இருக்கோம்ன்ற வரும். அப்புறம் மாயையில மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சாலும் நமக்கு வெளியே வர முடியாது. திருப்பி வெளியே வரன்னு ட்ரை பண்ணும்போது திருப்பி மாட்டி அந்த சேத்துல புதக்குழியில வந்து நீங்க வெளியே வரணும்னு ட்ரை பண்ண அது உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம திருப்பி போய் மெடிடேஷன் மாஸ்டர்ஸ்லாம் போட்டு மாயைன்னா என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண திருப்பி மாயைக்குள்ள தான் அதான் ஐயா, உண்மையா அந்த புரிதல் வந்த பிறகு புரிஞ்சது அடைஞ்சிட்டோம்னு சொல்றது திருப்பி கலிதேவி மேடம் சொல்லுங்க. உண்மையில நாங்க புரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க சொன்னது போல சரியா வந்திருக்கேன். பிறகு திருப்பி அதே மாதிரி கொண்டு பழைய இடத்துல நிப்பாட்டும். வாயக்குள்ள போய் திருப்பியும் வந்துட்டு என்னடா அடைஞ்ச மாதிரி இருந்தது, திருப்பி வந்து பழைய இடத்துல இருக்குது. இப்படியே போய் போய் ஏமாத்தி ஒரு 6 மந்த் 1 இயருக்கு அப்படி ஏமாத்தி இருக்குது ஐயா. அது திரும்ப திரும்ப ஏமாத்தி கொண்டே என்ன அடைஞ்ச மாதிரி இருக்கே, திரும்பி என்ன எவ்வளவோ யோசிச்சு வச்சு அதுக்குள்ள போய் சிக்குப்பட்டா அதுக்குள்ள திரும்பி வெளியால வந்தாலும் சரியன்றது பிறகு திருப்பியும் அதே மாதிரி தான் வந்து அப்பதான் உடனே யோசிச்சுது, ஓ இது நம்மளுக்கு சரியான மாயதான், இது நாம திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம், இன்னும் சரியா வரல விடிபடலன்னு சொல்லி பிறகு இந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதுக்குள்ள வந்தது பிறகு அது திடீரென்று தானே அது டக்குன்னு தானே அது கிளிக் ஆயினது, அது எதிர்பாராத விதமாக. அது நல்ல பயங்கரமான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணோம். முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், காமினி காஞ்சனம் மணியை நோக்கி ஓடுவோம். அப்புறம் அது இல்ல வந்து பொன் பெண்ணை நோக்கி ஓடுவோம். அதெல்லாம் ஓடின அப்புறம் அது நம்ம கிடைக்கல, அது நிம்மதி கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது என்ன சொல்ல, உடனே நான் கடவுளை காட்டுறேன், கடவுளை அடைஞ்சா நீ நிம்மதி அடைஞ்சிடலாம்னு சொல்லி நீ வந்து இவ்வளவு நாள் மெட்டீரியலிஸ்டிக்கா தேடி இருந்த, இப்போ ஸ்பிரிச்சுவலா தேடினா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம தேடலே ஓட விடும். ஸோ அந்த தேடலை முடிக்கிறது தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்றோம். ஸோ முதல்ல மெட்டீரியலிஸ்டிக் நீ அடைஞ்சா உனக்கு நீ அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடுவ, உன் டெஸ்டினேஷன் தான் காமிக்கும். உடனே அது ட்ரை பண்ணி ஒரு 10-20 வருஷம் முடிஞ்ச உடனே அது பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதை வச்சு ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கும். உடனே என்ன பண்ணும், அது இன்னொன்று, நீ தேடினது இவ்வளவுலாம் ஸ்பிரிச்சுவல் கிடையாது, நீ தேடினது எல்லாமே மெட்டீரியல், இப்போ ஆன்மீகத்தை தேடு, கடவுளை தேடு அப்படின்னு வேற அதே மெட்டீரியல் தான் ஆகும். கடவுளுமே ஒரு மெட்டீரியல் தான். ஸோ ஆனா அது வந்து நம்மளுக்கு வேற மாதிரி காமிச்சு தேட வரும். நம்ம வந்து இப்போ ஆன்மீகவாதி ஆயிட்டோம், இப்போ வந்து நம்ம ஆன்மீகத்தை தேடுறோம் அப்படின்ட்டு அதே தேடல் தான், ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா அது பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில தேடி இருக்கிற மாதிரியும் அது காமிக்கும். அதனால அது பயங்கரமான ஒரு, அதனால மாயைன்னு பேரு. பயங்கர கன்னிங்கா இருக்கும், பயங்கர டிசப்டிவா இருக்கும், பயங்கர செடக்டிவா இருக்கும், ஃபேண்டசைசிங்கா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் உள்ள போய் வெளியே வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு அந்த தீரம், ஒரு சாலிட்னஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே யாரும் நம்ம ஏமாத்த. அதான் இப்பவும் அந்த அவரை உள்ளுக்குள்ள இருந்தாலும் அந்த வெளியில போறதுக்கு தான் அவர் போறதுதான் விருப்பம், வெளியில போறதுதான் விருப்பம். அந்த இதுக்குள்ள கனவுல இது போகத்தான் விருப்பம். அது என்ன அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள இல்ல ஒன்றும் அமைதியா தர இருக்கக்குள்ள அதுக்குள்ள போகணும் போல இருக்கும். கொஞ்ச நேரம் போய் வாரது. இந்த ஃப்ரீ ஃப்ளோ மெடிடேஷன் வந்து நீங்க ஒண்ணு கூடி முடிக்கும் போது பண்ணீங்கன்னா கொஞ்சம் இப்போ புதுசா நிறைய பேர் வந்திருக்கோம். அப்புறம் அந்த கனெக்ஷன் இதனால கட் ஆயிருச்சு, அந்த இது பண்ண அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ அதை ஒன்று பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சரிங்க, அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதை பாருங்க. நம்ம அடுத்த ஜூம் மீட்டிங்ல நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றோம். நன்றி. இப்போ மாயை பத்தி பேசியிருக்கிறோம். வேற ஏதாவது ஜென்ரிக்கா லாஸ்ட் வீக் பேசின டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேற ஏதாவது லைஃப்ல டவுட்ஸ் இருந்தாலும் சரி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், இல்ல ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஐயா, இந்த மாயன்றது இல்லாத ஒன்று தானே. இப்ப எங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரிகிறதுகள் எல்லாம் ஒரு காணல் நீர் சொல்லலாம் தானே, இருக்கிறது போல தோற்றமா இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள எதுவும் இல்லை. அந்த வெயிட் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றமா தானே இருக்குது.
அப்படித்தானே? அதுக்கு ஒன்றுமே இல்லை தானே. இல்லாத ஒன்று இருக்கிறது போல எங்களுக்கு தோன்றுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாங்க, அப்படிதான். இல்லாத ஒண்ணு ஆனா இருக்குது. இருக்கு இருக்கு. இல்லாத ஒன்று இருக்கு. இருக்காதபடிதான் இவ்வளவு ஆட்டம் காட்டிட்டீங்க எங்களை. இல்லாதன்னு சொல்றோம். ஆனா அது இருக்கு. ஏன்னா இவ்வளவு டோர்ச்சர் பண்ணிருக்கு. இப்ப இவ்வளவு காலத்துக்கு நான் ஒரு அக்கவுண்டன்டா இருந்தேன் ஸ்ரீலங்கா. அதுல அக்கவுண்டன்ட் சர்வீஸ்ல நான் உண்மையா நல்ல சர்வீஸ் எல்லாம் செய்தனா தான். ரெண்டாலும் இவ்வளவு பிரச்சனையும் டென்ஷனும் பெரிய வேலையில இருக்கக்குள்ள எல்லாம் இருந்தது. இல்லாம இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பிரச்சனை தான். ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா அதுல இருந்து மீளவனும் மட்டும்தான் அதாவது விடுபட வேணும் மட்டும்தானே இருந்ததே தவிர, விடுபடத்தான் யோசிச்சதை தவிர, அதுல விடுபட தேவையில்லைன்றது மட்டும் தெரியல. அதான அந்த உண்மையா புரிஞ்சது. அப்ப விடுபடணும் மட்டும் யோசிக்க என்ன நடக்கும் ஐயா? இன்னும் போய் அதுக்குள்ள விழுந்து கொண்டுதானே இருக்கிறோம். முதல் ஸ்டேஜ் வந்து நம்ம விடுபட்டு மாட்டிட்டு இருக்கோம், மாட்டிட்டு கூட தெரியாது அப்படின்றதுதான் முதல் ஸ்டேஜ். அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்ன்றது தெரிஞ்சுக்கிறது 2வது ஸ்டேஜ். அப்புறம் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுவோம். அது 3வது ஸ்டேஜ். ஸோ வெளியே வரும்போது முயற்சி பண்ணும்போது திருப்பி மாட்டிக்கிறோம் அப்படின்றது புரியுது தான் 4வது ஸ்டேஜ். அதான் அதான் அந்த 4 ஸ்டேட் இப்பதான் விளங்கி இருக்குது. இவ்வளவு நாளும் விடுபடணும்ன்றது மட்டும்தான் இருந்தது. அப்பதான் அந்த தேடல் வந்தது. ஆமா, ஏன்னா நேச்சுரலா நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம பிசிக்கல் வேர்ல்ட் என்ன பண்ணோம், ஏதாவது சங்கிலியில மாட்டிக்கிட்டோம், இல்ல ஒரு நெட்ல போய் கை கால்லாம் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம பள்ளத்துல மாட்டிக்கிட்டோம், வெளியே வர ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி வெளியே வர ட்ரை பண்ணா நம்ம இன்னும் தான் மாட்டிக்கிறோம் அப்படின்னு அப்ப தெரியல. ஸோ தீவிரமா முயற்சி பண்ணதான் தெரியுது நம்மளுக்கு. ஓஹோ, நம்ம முயற்சி வந்து திருப்பி நம்மள பாண்டேஜ் கொண்டு போகுது. பாண்டேஜ்ல இருந்து வெளியே வரதுக்கு போடுற எஃபர்ட்ஸ் வந்து நம்ம பாண்டேஜ் தான் அதிகமா படுத்துதுன்ற ஒரு ட்ராக்க அது கொஞ்ச நாள் பண்ணப்படுது. அதுதான் புரிஞ்சது. இப்ப விடுபடணும் பண்ணது எடுக்க திரும்ப போய் நாங்க அதுக்குள்ள மாட்டுப்படுறோம்ன்றதுதான் வடிவா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இல்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நீங்களே கூட பேசுங்க. ஐயா, நம்ம அந்த பாண்டேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்றோம்ல, நம்ம விடுபடணும்னு நினைக்கக்கூடியது வந்து ஒரு உங்க திருப்பி வீடியோ அதை ஆன் பண்ணுங்க. உங்க பேருங்க? என் பேரு சுபால்ட் ஐயா, சுபால்ட். தெரியுதுங்க, சொல்லுங்க. இப்போ இந்த ஐயா சொல்றாங்க, அது நம்ம இப்ப டென்ஷன், பயம், கோபம், கவலை எது இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்க வேணாம். அது அப்படிதான் சொல்லி என்னதான் இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டா போதும், அங்க செய்யறது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து எப்படின்னா வந்து சரி நம்ம அப்படியே ஐயா சொல்லிட்டாங்க, ஓகே ஒண்ணு இல்லை அப்படின்னு இருக்கும்போது, நம்ம நார்மலாவே இருக்கும்போது திருப்பி அதனோட ஒரு ஒரு தாட் வரும்போது, சரி இது ஏன் வருது, அந்த அந்த ஒரு கான்செப்ட் தான் அங்க மைண்ட் பண்ணவே தேவையில்லைன்னு சொல்லி ஐயா சொல்றாங்கல்ல. அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம யோசிக்கிறோம். இது ஒரு தாட் வருது, சரி நம்ம வேணாம், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம இருந்தா கூட அது அது கூட ஒரு முயற்சி பண்ற மாதிரியே தோணும். அப்படி ஃபீல் பண்றது, நம்ம நினைக்கிறது கூட ஒரு முயற்சி பண்றோமா அந்த ஒரு இது தோணுது. அப்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி நம்ம இது பண்றது? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டேஜ்ல இருக்கிறோம்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கவலைப்பட தேவையில்லை. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாண்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் ரெக்கக்னைஸ் ஆன உடனே நம்ம 3வது ஸ்டேஜுக்கு வந்துடும். அது வந்து எப்படி போகிறது
அப்படி வந்த அப்புறம் என்ன நடக்கும்னா, பாண்டேஜ்ல இருந்து விடுபடுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணும். ஆமா ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் புக்ஸ் படிப்போம், கோயிலுக்கு போவோம், மாஸ்டர்ஸ் பார்ப்போம், ஜபம் பண்ணுவோம், விரதம் இருப்போம், பிராணாயாமம் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் என்னென்ன எல்லா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பண்றதும் கரெக்ட் தான், ஏன்னா இருக்கிற மெத்தடாலஜி யூஸ் பண்ணி பார்க்கறது தான் கரெக்ட். இப்போ மைண்ட் அப்படிதான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணும். ஸோ அது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகுது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கு உங்களுக்கு ஐயா வந்து 4 வருஷம் தேவைப்படும்ன்றாரு. ஆன்மீகத்தில் நீங்க சின்சியரா தேடணும்ன்றாரு. நான் 10 வருஷம் ஆகும்னு சொல்றேன். நீங்க இன்டெலிஜென்டா இருந்தா உங்களுக்கு 2 வருஷம் கூட தேவைப்படலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். பட் ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்க அதை சின்சியரா தேடணும். அது தேடி அதுக்கு அது வேலைக்கு ஆகலன்னு தெரியணும். வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்ச அப்புறம் ஜஸ்ட் ஒரு இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சா போதும். அது ஐயா மூலமாவோ இல்லை அந்த ஞான முகாம் மூலமாவோ, ஓஹோ இது கிடைக்காது நம்மளுக்குன்னு தெரியுது, இவரும் இதுதான் சொல்றாரு கிடைக்காதுன்ட்டு. ஸோ அதனால வந்து நம்ம அந்த புரிதல் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல கிடைச்சிடும். ஆனா அந்த ஒரு செகண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க 4 வருஷம் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ உங்களுக்கு தேவை. நான் ஐயாவோட இதுல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. சோ என்னோட இது நான் இப்ப என்ன இதுல டிஃபிகல்ட் கான்ஃபிளிக்ட் ஆகுதுன்னா, சரி அந்த புரிதல், அதாவது எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி அது போகணும்னு நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படி சொல்லி நமக்கு எல்லா புரிதலும் புரியுது. அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டிய தேவையில்லை, மனசுக்கு எந்த வேலைன்னு சொல்லி அந்த புரிதல் இருக்கு. ஆனா அந்த கான்ஃபிளிக்ட், அந்த முரண்பாடு எல்லாத்தையுமே அனுமதிக்கணும் அப்படிங்கன்னு சொல்றாங்களா, அந்த இதுல வந்து நம்ம சரி அது நினைச்சாலும் தப்பு வரக்கூடிய இப்படி ஒரு எண்ணம் வருது, சரி அப்படிதான் சொல்லி நினைச்சா கூட அதுல பாண்டேஜ் ஆயிடுறோமோ, அது அப்படி அதுவும் பண்ணக்கூடாது. அது பண்ணலைன்னா திருப்பி தாட்டு வந்துட்டே இருக்கு, அதை கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் தான் இருந்துட்டு இருக்கு. அதான் நீங்க பண்ண வேண்டியதான்னு கேக்குறீங்க. அந்த கேள்வி கேட்டுட்டு செய்யணுமா செய்யக்கூடாதா அந்த கேள்வியே நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மனசுல நம்ம என்ன ட்ரை பண்றோம், நீங்க என்ன ட்ரை பண்றீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப இருக்கு, இப்ப எனக்கு அதான் இப்ப சும்மா இருக்கும்போது நமக்கு இந்த தாட் வரக்கூடியது வந்து நம்ம இது சரி தாட் ஏதோ வந்துட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொன்றையும் கவனிக்கிறோம். சரி இது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பண்ண வேண்டிய தேவையில்லை, அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திங்கிங்ல வர்றோம். அந்த ஒரு திங்கிங்ல வந்தா கூட அந்த இதை வந்து கண்டினியூஸா இருக்கும்போது ஏன் அந்தந்த ஒரு கொஸ்டின் வரும், புரிஞ்சுக்கிட்டாச்சு ஏன் அப்படி வந்துகிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி பாண்டேஜ் ஆயிட்டு இருக்கும், திருப்பி நமக்கு தான் புரிஞ்சாச்சு, அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ல இருந்துட்டு இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு உள்ளாடி பண்ண வேண்டிய தேவையில்லை, உணர்வுகள் இதெல்லாம் வந்து தானாகவே வரும், தானாகவே போயிடும், நம்ம அங்க எதையும் பிடிச்சு வைக்க வேண்டிய தேவையில்லை. அதான் ஐயா கிளியரா சொல்றாங்க. நம்ம மனசுக்கு நம்ம புறத்துல வேலையை தவிர அகத்துல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, வரக்கூடிய உணவுகள் இது எல்லாமே தானாகவே பிரபாவமே ஓடிடும், அதுக்கு நம்ம அனுமதி மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத ஐயா கிளியரா சொல்றாங்க. சரிங்க, இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன மனமாற்றம் எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஐயா, எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப சும்மா இருக்கும்போதே இப்ப நான் நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் மாதிரி அப்படியே மைண்ட்ல வந்தது போறேன், நான் அதே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு இதுல அப்படியே இருந்துட்டு இருக்கேன். சரி நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. நெகட்டிவ் தாட் வரும்போது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ பார்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? பார்த்தா அது என்ன இப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி அந்த ஒரு இப்படி வரக்கூடாது, ஏன் இப்படி எல்லாம் திரும்பி அப்படியே வந்துட்டு இருக்கு கண்டினியூஸா தேவையில்லாம. வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாமா, அதுதான் புரிதலே வந்து எது வந்தாலும் ஓகேன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் வந்த அப்புறம் இது எப்படி வரலாம் அப்படின்ற கேள்வியும் வைக்கிறீங்க. நீங்களே 2 ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஆமா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. உங்களை நான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன் இப்போ ஜூம்ல, ஒரு 1 hour கழிச்சு நானே கால் பண்ணி வர வேணாம்னு சொன்னேன்னா அது என்ன அர்த்தம்? நீ வருவீங்களா வர மாட்டீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஆமாமா.
ஒண்ணு வாங்கன்னு சொல்லுங்க, இல்ல வர வேணாம்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு முடிவு பண்ணலாம். எது வந்தாலும் ஓகே அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க ஒரு நிமிஷம். அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து அது எப்போ போகணும் வெயிட் ஆமா, இந்த பண்ணுங்க. புரிதல் எல்லாம் இருக்கு, இந்த புரிதல் எல்லாமே இருக்கு. நம்ம இந்த புரிதலோட தான் இருக்கணும். ஆனா நான் இந்த மாதிரி சொல்றது வரும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டைவர்ட் இது மாதிரி ஆசிலேஷன் மாதிரி அப்படி ஒரு இதா இருந்துட்டு. இல்ல நீங்க இப்ப நீங்க பேசுனதே ரெக்கார்டிங்ல வரும். நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கே முரண்பட்டு பேசிருக்கீங்கன்னு புரியும். ஆமா அதுக்கு அதை கேட்டு அதை கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். நம்ம என்ன சொல்றோம், என்ன மீன் பண்றோம், என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றோம், ஆனா என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. ரெக்கார்டிங் 2 daysல வரும். நீங்க அதை பொறுமையா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா உங்களுக்கு தான் புரியணும், ஏன்னா நீங்க தான் என்லைட் ஆக போறீங்க, நான் என்லைட் ஆக போறேன். ஆமா ஓகேங்களா? ஆமா. உங்க மைண்டுக்கு புரியணும். ஸோ அதனால நீங்க புரிஞ்சதை புரிஞ்சுன்னு கேட்டா ஒண்ணு சொல்றீங்க, ஆனா ஆக்ஷன்ல அதுக்கு ஆப்போசிட்டா செய்யுது. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. அப்போ நல்லாமே வந்து அந்த அறிவு. கான்ஃபிளிக்ட சால்வ் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. ம். ஒண்ணு அது அப்படின்னா முழுமையா ஒண்ணு அந்த ஒரு அதுவே ஒரு போராட்டமா தான் இருக்கு. என்னங்க? அதுவே ஒரு போராட்டமா தான் இருக்கு. நம்ம முடிவு அது புத்திக்கு நல்லா தெரியுது. அந்த ஒரு அதுவே ஒரு போராட்டமா தான் இருக்கு. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்படி இருக்கும்போது அதை நம்ம வாட்ச் பண்றோம். ஆமா. அந்த ஒரு ஃபார்வர்ட் இதுல பண்ணணும். இருந்துட்டு. இவ்வளவு மெடிடேஷன் பண்றோம், இவ்வளவு மாஸ்டர்ஸ பார்த்தோம், எனக்கு போய் நெகட்டிவ் தாட்ஸ் வரலாமா? எனக்கு போய் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் வரலாமா? நான் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி, எவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கேன், எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன். எனக்கு போய் இப்படிலாம் ஆமா. வரலாமா? எனக்கு போய் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரலாமா? எனக்கு போராட்டம் வரலாமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வருது இல்லை? ஸோ அப்போ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அப்போ நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா? அப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு, நம்ம சொல்லும் போது வேற சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? நம்ம இன்னும் அதே தான் எதிர்பார்த்துருக்கோம். புரிதல்கள் பேர் ஓகே, இந்த மாஸ்டர் கிட்ட போனா பிராணாயாமம் பண்ணா மனசு அமைதியாயிடும்னு சொன்னாங்க, பிராணாயாமம் பண்ணோம். இப்போ இங்க மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க, அமைதியாயிருந்தாங்க, அங்க போனோம். இப்போ இங்க புரிஞ்சுட்டா அமைதியாகும்னு சொன்னாங்க, புரிஞ்சுட்டும் அமைதியாகல. அது மொத்தத்துல கேமே மாறல, திருப்பி அந்த மாய வலையில தான் மாட்டுது. முன்னாடி நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு மெடிடேஷன். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா எனக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் ஏன் ஆமா வரல? ஆமா ஆமா அப்படிதான் தான் நினைக்க தோணும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் திருப்பி அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி யோசிச்சிருக்கேன். முன்னாடி நம்ம 2 வீடு கட்டி ஒரு கார் வாங்கினா அமைதியாயிடும், ஒய்ஃப் வந்து குழந்தை வந்து அமைதியாயிடும், அப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ண அமைதியாயிடும், இப்போ இந்த புரிதல் வந்து அமைதியாயிடும். எல்லாமே ஒரே கேம் தான். ஆனா அதுவும் புரியுது, புரிதல் வந்தாச்சுன்னா எல்லாமே நமக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சிரும், சந்தோஷமாவே இருக்கலாம். அப்படி இருக்காது. புரிதல் வந்து இவ்வளவு புரிஞ்சுக்கணும், இன்டலெக்ட் புரிஞ்சுக்கணும். அந்த இதுவும் புரியுது, அந்த இது மைண்டுக்கு புரியுது. சோ ஆனா வந்து இந்த மாதிரி ஆக்ஷன், இந்த மாதிரி தாட்டுகள் வரும்போது அதையும் கவனிக்க வேண்டிய ஒரு இதுல அப்படியே இருந்துட்டு. சரி, ஏதோ ஒண்ணு நீங்க பாருங்க, நீங்க உங்க திங்கிங்லயும் உங்க ஆக்ஷன்லயும் கான்ஃபிளிக்டிங்கா இருக்கு, அதை செட் அவுட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. ஸோ அதை யோசித்து பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சேகர், ஜெயக்குமார், சுகீதா. ஸோ ஒருத்தரா சொல்லுங்க, கேள்வி கேளுங்க, நான் சொல்லுங்க. முதல்ல சேகர் சொல்லுங்க, அடுத்தது சுகீதா சொல்லுங்க, அடுத்தது ஜெய் சொல்லுங்க. சரிங்க, வணக்கங்க ஐயா. ஐயா இப்போ வந்து அகத்துல வந்து நாம செய்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகத்துல வந்து நம்மளுடைய மனதினுடைய இயக்கம், எண்ணங்கள் இந்த மாதிரி ஓடுறதான் அது கூட முரண்படாம போராடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த டீச்சிங்ஸ் மூலமா நாம வந்து விளங்கிக்கிறோம் ஐயா. சரிங்களா? இப்ப நம்முடைய 6வது அறிவுங்கிறதே நம்முடைய மனத்தை தானே நம்ம சொல்றோம் இல்லைங்களா? 6வது அறிவு அப்படிங்கிறது நம்ம மனதைத்தான் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அப்போ வந்து இதுல நாம சொல்லக்கூடிய இந்த மனதினுடைய செயல்பாடை அறிவை கொண்டு நாம கட்டுப்படுத்த முயற்சிக்க கூடாது அப்படிங்கறத வந்து அப்ப எந்த அறிவை நம்ம சொல்றோம் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கலான்னு பாக்குறேங்கய்யா. இந்த சொல்றேங்கய்யா, ஒரு நிமிஷம்.
சேகர், நீங்க கேட்ட கேள்வி வந்து நம்ம மன இயக்கம் இருக்கு. மன இயக்கத்தை எந்த அறிவை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம போன வீடியோல பேசியிருப்போம், நம்மளுக்கு 3 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பாடி இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம், அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது திங்கிங் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பாடி தான் நம்ம அந்த ஹார்ட், லிவர், அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். ஆக்சிஜன் வெளியே போடணும், உள்ள இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே தரணும், லிவர்ல பியூரிஃபிகேஷன் பண்ணணும், பிளட்ல எவ்வளோ ஜிங்க் வச்சுக்கணும், பாஸ்பரஸ் வச்சுக்கணும், இது எல்லாமே ஒரு இன்டெலிஜென்ஸ். ஸோ அது பாடி பண்ணிங்க. ஸோ அது நம்ம யோசிக்க தேவை. அடுத்தது வந்து எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தா, பிடிச்ச ஃப்ரெண்டாக இருந்தா கிட்ட போய் பேசணும், பிடிக்காதவங்க தூரம் விலகு, இதுவும் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம திங்கிங் சொல்றோம். ஸோ திங்கிங்ல தான் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா, ஒரு செலக்ட் பண்ணு, குட்டை செலக்ட் பண்ணணும், பேடை கீழே போடணும். அந்த டிசைன் பண்ணப்பட்ட திங்கிங். ஸோ அப்போ எமோஷன்ஸ் வந்து உள்ளேருந்து வரும்போது இந்த திங்கிங் மைண்ட் என்ன பண்ணுன்னா, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பிரிக்கும். ஸோ அது எதுக்கு பிரிக்குதுன்னா, ஆக்ஷன்ல வெளிப்படுத்தும் போது கரெக்ட். ஸோ இப்போ ஆக்ஷன்ல அது காமிக்கும் போது பண்றதுக்காக நம்ம பார்க்கணும், உள்ள வந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது பிரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது வந்து ஆக்ஷன்ஸ்க்காக. ஆனா அது அந்த வேலையும் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா எமோஷனுமே அது எதுல இருந்து வந்ததோ அதையே வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும். எனக்கு வந்து பேட் எமோஷன்ஸே வரக்கூடாது, நான் வந்து பியூர் ஆயிடணும், என்கிட்ட ஒன்லி பியூர் தாட்ஸ் ஆயிடணும், நான் என்லைட் ஆயிட்டா புரிஞ்சுக்கிட்டா எனக்கு பியூர் தாட்ஸ் தான் வரும், நெகட்டிவ் தாட்ஸே வராது, லஸ்ட் வராது, ஜெலஸ் வராது, கிரீட் வராது, ஃபியர் வராது, நான் வந்து பியாண்ட் ஆல் திஸ் எமோஷன்ஸ் போயிடுவேன் அப்படின்னு இன்டெலெக்ட் நினைக்கும். அதுதான் நீங்க சொல்ற 6வது. அந்த மாதிரி ஆப்ரேட் ஆக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் 7வது. அதுதான் நம்ம என்லைட்மெண்ட், ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஞானம்னா அறிவு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு. இந்த 7வது வந்து எல்லாருக்கும் என்லைட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் தேவையில்லை, அது நெசசரி கிடையாது. ஆனா அது ஒரு லக்ஸுரி. ஸோ அதனாலதான் இப்ப எல்லாருமே வந்து உடலுக்கான 5 அறிவு இருக்கு, 6வது அறிவும் இருக்கு. 7வது அறிவு வந்து நீங்க வேணும்னா என்லைட் ஆகலாம், வேணாம்னா விட்டுடலாம். இப்போ பணக்காரன் ஆகிற மாதிரி தான். எல்லாரும் பணக்காரா பிறக்கிறது இல்லை, அதுக்காக யாரும் உயிரோடு இல்லைன்னா. பணக்காரனா இருந்தா நல்லா தானே இருக்கும், லக்ஸுரி தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க என்லைட் ஆகணும்னா அது 7வது சொல்லுங்க. சரி சரி. இப்போ இந்த இன்டலெக்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா, இப்போ இன்டலெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய அனுபவ அறிவு இல்லைங்களையா? இன்டலெக்ட் அப்படி எடுத்துக்கலாமா? நம்மளுடைய அனுபவ அறிவு, அப்புறம் காரண காரியம் செயல் விளைவு மூலமா நமக்கு கிடைச்ச அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க சொல்றது வந்து, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்ம எடுக்கிறோம், நம்மளுடைய உடல்ல உள்ள இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அதுவாகவே வேணுங்கிற சத்துக்கள் எல்லாம் பிரிச்சுட்டு கழிவெல்லாம் வெளியே தள்ளிடுது. இது தானா நடக்கிற அறிவு, இன்டெலிஜென்ஸ் இல்லைங்களையா? இன்டெலெக்ட் எல்லாமே இன்டெலிஜென்ஸ் எடுத்துங்க. இன்டெலெக்ட்ன்ற டேர்ம் விட்டு. ஓகே பாடி இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், திங்கிங் இன்டெலிஜென்ஸ் அப்படி எடுத்து. ஓகே சரி 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 ரைட். ஓகே நன்றி நன்றி. சுஜித், நீங்க ஆன்சரைஸ் பண்ணிருந்தீங்க, கேளுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் சொல்லி கேட்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருந்துச்சு. அது ஒரு காமன் பாத்வே மாதிரி. அந்த பாத்வேயோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல தேர் வேர் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ், எமர்ஜென்சி, ஃபார்மசின்ட்டு எல்லாம். அந்த பாத்வேயோட எண்டுல பாத்தீங்கன்னா கேண்டீன் இருந்துச்சு. ஸோ நான் அங்க போனேன். அந்த கன்சல்டேஷன் எல்லாம் முடிச்சு வெளில வரதுக்கு டைம் ஆச்சு. பட் பை த டைம் ஐ கேம் அவுட், டின்னர் டைம் ஆச்சு. சரி இந்த ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல சாப்பிட்டுலாமா அப்படின்னு பார்க்கும்போது we were just thinking about it. அப்போ டக்குன்னு அங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் இருந்தாங்க. அந்த ஃபேமிலியே they were rushing into the hospital. ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் அங்க இருந்துச்சு. ஓகேவா? சோ நான் என்ன சொன்னேன், சரி நம்ம வெளில போய் சாப்பிட்டுக்கலாம். கேண்டீனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுதான், அந்த பாத்வேல தான் அது இருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய ஃபேமிலி வந்து பதட்டமா இருக்காங்கன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும்.
அது மாதிரி பதட்டமா இருக்காங்கன்னு உடனே எனக்கு அங்க சாப்பிட வேணாம், நம்ம கிளம்பலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க இருக்கும் போது வேற இடத்துல நம்ம உட்காந்து இதே பில்டிங்ல சாப்பிடுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். கார் எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டு ஆன் த வே ஹோம் வேற ஏதோ ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் பண்ண இந்த ஒரு ஆக்ஷன் வந்து இது வெளியில தேவையான ஆக்ஷன் செஞ்சதா அர்த்தமா, இல்ல என் மனசுல வந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்கை சரி பண்றதுக்காக நான் பண்ண ஆக்ஷனா? உங்க கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு அன்பிளசண்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அந்த இடத்துல சாப்பிட வேண்டிய கட்டாயம் வருது. ஆனா நீங்க சாப்பிடாம வெளியே போயிட்டு ஒரு பிளசண்டான சுச்சுவேஷனை சாப்பிடுறோம். ஸோ இதுதான் நடந்தது. உங்க கேள்வி வந்து அந்த அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்லயே சாப்பிட்டு இருக்கலாமா, இல்ல அங்க சாப்பிடாததுக்கு காரணம் வந்து என்னுடைய மைண்ட்? நிறைய பேர் அங்க சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்களே என்னை விட இன்னும் சம்டைம்ஸ் பெட்டரா கூட இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு பிளசன்ட் சிச்சுவேஷனை தான் நம்ம விரும்புவோம். அதனால நல்ல ஹோட்டல் தேடி போய் சர்வர் கூட நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், பேண்ட் ஷர்ட் போட்டு பெல்ட் போட்டு தலையில தொப்பி போட்டு குட் ஈவினிங் சார்ன்னு சொன்னா நமக்கு நல்லா இருக்கு. ஸோ தோசைக்கும் குட் ஈவினிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனா நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படுது. ஸோ அங்க ஒரு லைட் மியூசிக் இருந்துச்சு, இல்லை பிளசன்ட் சுச்சுவேஷன் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளசன்ட் சுச்சுவேஷன் நம்ம விரும்புவோம். ஸோ அதனால அங்கே அன்பிளசண்டா இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் நீங்க சொல்லுங்க, உங்க மைண்ட் இல்லை, ஆக்சுவலா மைண்டு தான் உங்களை வச்சிருக்கு. ஸோ அது மைண்ட் வந்து சொல்லுது இந்த மாதிரி அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்ல ஏன்னா நீ வேற இடத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி. ஸோ மைண்ட் வந்து உங்களுக்கு அது பிளசண்டான சுச்சுவேஷன் கூப்பிட்டு போய் அங்கே உங்களுக்கு சாப்பாடு போட்டு அதை அனுப்பிச்சு வச்சிடுச்சு. ஸோ இதுதான் யூஸ்வலா நடக்கும் ஜென்ரிக்கா. இதையும் மீறலாம். நீங்க ஒரு ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கீங்க, இல்லை டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கும், அந்த ஆப்ரேஷன் தேட்டர் தான் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லாம் போனீங்கன்னா வாமிட் தான் வரும். ஆனால் கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கை காலெல்லாம் கழுவிட்டு அழகாக ஓரத்தில் டிஃபன் பாக்ஸ் திறந்து கேஷுவலாக சப்பாத்தி சாப்பிட்டு கை கழுவிட்டு டிஃபன் பாக்ஸை கழுவிட்டு மூடி வச்சு திருப்பி அந்த ஆப்ரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு எக்யூப் ஆகணும், அது வந்து ஸ்கில்டு அது. ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு வராது. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லையும் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன், இந்த சன்னியாசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெக்கிங்லாம் போனோம். ஸோ அப்போ வந்து நம்ம வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் போது அன்பிளசன்ட் தான். அன்பிளசன்ட்டை செய்யறதுக்காக நம்ம அது பண்ணுவோம். ப்ளஸ் அகோரிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த தாந்திரிக் இதில் எப்படி சன்னியாஸ் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஹியூமன் ஃப்ளெஷ்ஷை நீங்கள் அது பணமா எரிஞ்ச அப்புறம் அது ஒரு பீஸ் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ், அந்த டிமேரிகேஷன்ஸ்லாம் போகணும். ஸோ மனித உடல் பெருசு, அனிமல் உடல் சின்னது, அந்த டிமேரிகேஷன்ஸ்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு சாங்கியத்துக்கு ஒரு 2 பீஸ் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் ஏற்றுக்கணும். ஸோ பட் நேச்சுரல் சுச்சுவேஷன் வந்து நம்ம பிளசன்ட்டோட இருக்கிறது தான் நம்ம மைண்ட் இருக்கும். அப்படிதான் உங்க மைண்டு விரும்பிருக்கு. நீங்க ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸா பண்ணணும்னா நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அதெல்லாம் பண்ணுவேன், நார்மல் லைஃபே போதும். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் மனசுல தோன்ற எதுவுமே அது தானா வருது, நம்ம அதை சரி பண்ணவும் முடியாது, வளர்க்கவும் முடியாதுன்னும் போது அந்த இடத்துல எனக்கு அன்பிளசண்டா இருக்கோ இல்லையா, நான் போய் சாப்பிட வேண்டியது தானே? இல்லையே, நான் போயிட்டு எனக்கு பிளசண்டா இருக்க இடத்துல சாப்பிட்டுக்கிறேன்னும் போது இங்க நான் எனக்கே தெரியாமயே என் மனசை சரி பண்றதுக்கு தான் ஆக்டிவிட்டி பண்றேன்னா, லைக் தெர் இஸ் நோ யூஸ் இன் ட்ரைங் டு கரெக்ட் த மைண்ட் இல்ல, எஸ்பெஷலி த இமோஷனல் பார்ட் ஆஃப் த மைண்ட். அப்போ எனக்கு இது தெரியாமயே நான் இமோஷனல் பார்ட் ஆஃப் த மைண்டை தான் சரி பண்ண ட்ரை பண்றேனா அப்படின்னு கேக்குறேன். அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆனா வந்து அது நீங்க நேச்சர்னு சொல்றீங்க, அது வந்து நம்மளுக்கே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் நீடு, அது வந்து ஒரு பெரிய கரெக்டிவ் ஆக்ஷன் கிடையாதுன்றீங்க, கரெக்டா? அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் அது. ஸோ அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம காட்டுல வந்து நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு தண்ணி தாகம் எடுக்குது, ரொம்ப தூரம் தண்ணி கிடைக்கல, ஆனால் ஈவினிங் ஆன அப்புறம் தண்ணி கிடைக்குது. ஆனா கிட்ட போய் பாக்குறீங்க, அங்க போனா பாசி இருக்கு, பூச்சிலாம் இருக்குனாலே ஒரு டிஸ்கஸ்ட் சென்சேஷன் வரணும்ல. டிஸ்கஸ்ட் சென்சேஷன் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. ஸோ ஒரு அருவருப்பு சென்சேஷன் சொல்லுவோம்ல, அந்த அருவருப்பு தான் நம்மள ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் நம்மளை காப்பாத்து.
So அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சர்வைவல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். So this is not we going in the opposite direction. Okay. இது வந்து ஒரு டெய்லி லைஃப் கொஸ்டின், ஒரு சிம்பிளான ஒரு எமோஷன். அதனால இதோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அது எப்போ எண்ட் ஆச்சுன்னே தெரியல. ஆனா பிளசன்ட் சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கப்புறமா நமக்கு தெரியுது, ஓ அந்த அன்பிளசன்ட் ஃபீலிங் போயிடுச்சா, இப்போ பிளசன்ட் ஃபீலிங்ல இருக்கோம், சாப்பிடுறோம் அப்படின்றது ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் தெரியுது. இதோட ஒரு ஹையர் வெர்ஷன் பார்த்தா, இந்த டீனேஜ்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கல்ல, அப்பதான் இனிஷியல் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அட்ராக்ஷன் வரும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் வந்து டீனேஜ்ல இருக்கும் போது பீப்புள் வேர் டெல்லிங், நம்மளுக்கு அதை பத்தின எஜுகேஷன் ஸ்கூல்லே செமினார்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, என்னென்னமோ நிறைய சப்போர்ட் இருக்கு எக்ஸ்டர்னலா. ஸோ நீங்க அதை கோ த்ரூ பண்ணாலுமே ஒரு சைடு யூஆர் அவேர், ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் த்ரூ. இருந்தாலும் நம்மளுக்கும் இன்ஃபாக்சுவேஷன் இருக்கு, க்ரஷ் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சே நடக்குது. ஒரு ஏஜ்ல அது முடியுதுன்றதும் தெரியுது. அதுக்கப்புறமா இந்த மிடில் லைஃப் கிரைசிஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, when you're actually in the early stages of your middle life. அந்த early stages of your middle lifeல there is ஒரு என்ன சொல்ல ஒரு 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 கிரைசிஸ். அது ஒருத்தர் ஒரு விதமா கோ த்ரூ பண்றாங்க. ஒரு சிலர் they feel it is a hit on their self confidence. ஒரு சிலர் they are so disappointed with whatever has been happening. ஒரு நிமிஷம். அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து மைண்டோட ஒரு ஸ்டேட்ன்றதை விட நம்ம பண்ண பல விஷயங்களுக்கான ஒரு ரிசல்ட், அந்த ரிசல்ட் மைண்ட்ல வர ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷனோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப வருஷம் இருக்கு. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if there is a hit on the self confidence, இல்ல நம்ம ப்ரீவியஸா எடுத்த ஏதோ ஒரு சில டெசிஷன்ஸ் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்றனால வர டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ப்ரொலாங்டா கேரி ஆன் ஆகுது. அப்ப அது ப்ரொலாங்டா கேரி ஆன் ஆகும் போது இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்டே இல்லைன்னு நமக்கு தெரியுது. We understand we should only be focusing on the action. We are still doing the action only, but the mind is still continuing to be there in the same state only. அதாவது ஒரு ஹிட் ஆன் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸோ இல்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே தான் மைண்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. But anyways, you're working on the external action, but the mind is also in that only. Should we consider this state as a guiding light? இப்போ ஐயா சொல்லுவாங்கல்ல, அந்த இமோஷன் இருக்க நீங்க சொல்றீங்கல்ல, அந்த எமோஷன் இருக்கதான் வந்து யூ வில் நோ இஃப் யூஆர் ஆன் த ரைட் டைரக்ஷன் ஆர் நாட். அதுதான் உங்களுக்கான லைட்டே. ஸோ டோன்ட் ஒர்க் அகேன்ஸ்ட் இட்னு. இஸ் திஸ் ரைட்? ஓகே, இல்ல இது கரெக்டான கேக்குறேன் இந்த காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, கரெக்ட் தான். ஒரு விதத்துல உங்க அப்சர்வேஷன் மேபி நீங்க அந்த உங்க பிரச்சனை வந்து நாட் ஒன்லி யுவர்ஸ் ப்ராப்ளம், இட்ஸ் ஹியூமனிட்டி ப்ராப்ளம். ஒரு ஹியூமன் மைண்ட் கோ த்ரூ பண்ற ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அடலசன்ட்ல வரும்போது ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஒரு அட்ராக்ஷன் வந்து நம்ம ஒரு ஆஃப்ஸ்பிரிங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் பயாலஜியோட ஃபர்ஸ்ட் எய்ம். ஸோ நம்மளுக்கு இந்த பாடியை கொடுத்துருக்கு, அதனால இந்த பாடியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 பாடியை எடுத்துக்கணும். ஸோ அதுதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி மோட்டிவ். ஸோ அதனால அது எப்போ பண்ணோம்னா, பீக் ஆஃப் தி பாடி எப்போ இருக்குன்னா அட் தி ஏஜ் ஆஃப் 20s உங்களுக்கு அந்த பீக்ல இருக்கும் பாடியோடைய விட்டாலிட்டி. ஸோ அந்த டைம்ல நீ குட்டி போட்டு குட்டி காப்பாத்து அப்படின்னு சொல்லி அது அச்சீவ் பண்ணும். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா நீ பிசினஸ் ஆரம்பி, நீ ஸ்டார்ட் அப் பண்ணு, நீ வேலைக்கு போ, நீ ஐஏஎஸ் படி, அதெல்லாம் அது செகண்டரி தான். அது வந்து நம்மளுக்கு ஒரு பாடி கொடுத்துருக்கு, இன்னொரு பாடி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்னு விட்டுருவோம். ஸோ 30ஸ்க்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அர்ஜெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஷ்யூ, மிடில் லைஃப் கிரைசிஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால அது 20 to 30 வந்து உங்களுக்கு பிரைமரி வந்து அதுதான் பயாலஜிக்கலா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இன்னொன்று, அந்த காலத்துல வந்து ஒரு குழந்தை மட்டும் பத்துக்கிட்டா பத்தாது. ஸோ ஒரு 12 குழந்தை பத்துக்கிட்டாதான் ஒரு 7 குழந்தையாவது உயிரோடு. ஸோ அதனால உங்களுக்கு லைஃப் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் டோட்டல். நம்ம லைஃப் டைமே 40 இயர்ஸ் தான் இருக்கும். அதில் பார்த்தா ஒரு 12 குழந்தைன்னா நம்மளுக்கு அதை தவிர வேற எதுவுமே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 300 இயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து 40 இயர்ஸ் மேல உயிர் வாழ 40 to 70 வாழ முடியும்ன்ற ஒரு ஸ்கோப் வந்த அப்புறம் இப்போ அதர் நீட்ஸ்லாம் வருது. பயாலஜி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸ், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், நான் யாருன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்,
எனக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு லேண்ட் வேணும், வீடு வேணும், என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம அது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கூடான எக்ஸ்பிரஷன் தேடுறோம். ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஃபுட்டு செக்யூரிட்டி தேடின அப்புறம் நம்ம அடுத்தது பிலாங்கிங் தான் நம்ம ஒய்ஃபு ஆஃப்ஸ்பிரிங் குட்டி போகிறது எல்லாமே. ஸோ அது முடிஞ்ச அப்புறம் நம்ம அந்த கெரியர் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது பண்ணணும், பேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் நாலேஜ் சேர்க்கணுன்றதுலாம் அடுத்த நீட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நீட்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு சாப்பாடு தான், சாப்பாடு இருக்கும்போது உங்களுக்கு ஈவன் செக்ஷுவல் ட்ரைவ் கூட வராது. செக்யூரிட்டி நம்மளே புளி தொத்திட்டு இருக்கும்போது நம்ம லஸ்ட் ஃபீலிங்லாம் வராது. நல்லா சாப்பிட்டு நல்லா செக்யூர்டா இருக்கும் போது தான் நமக்கு லஸ்ட் ஃபீலிங் வரும். லஸ்ட் ஃபீலிங் எல்லாம் வந்து குழந்தைலாம் வந்து அமைதியானப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இந்த உலகத்துல விட்டு போகணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். ஸோ அந்த மேஸ்குலோ ஹைரார்கி நீட்ஸை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா உங்க உங்க டிசைர் இப்போ எங்க ஆப்ரேட் ஆகுதுன்னு. ஓகே, ஐ கெட் தட். ஆனா அப்போ அந்த ஒரு மோட் ஆஃப் ஏதோ ஒரு அந்த டிசப்பாயின்மெண்ட் மோட்லயே ஈவன் வி ஆர் டூயிங் வாட் இஸ் ரெக்வயர்ட் அவுட் சைட் பட் ஸ்டில் யூ ஆர் இன் கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் மோட். அப்படின்னும் போது வி ஸ்டில் கன்சிடர் திஸ் ஆஸ் அ கைடிங் லைட் தான். அப்படின்னா நம்ம இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணலன்னு அர்த்தமா? ஆமா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஃபுட்டு செக்யூரிட்டி பிலாங்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சைக்காலஜிக்கல் கேம் விளையாடும். அப்போ அந்த சைக்காலஜிக்கல் கேமுக்கான டெரிட்டோரி என்ன, ரூல்ஸ் என்ன, டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸா தான் போகும். ஏன்னா இப்போ நீங்க சைக்காலஜிக்கலா வந்து பிசிக்ஸ்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னா இட் வில் கோ என்லெஸ்லி. பிசிக்ஸ்லாம் என்ன குவாண்டம் பிசிக்ஸா, குவாண்டம் பிசிக்ஸ்ல எந்த லெவலு, ஸோ இல்லை இன்ஜினியரிங்ல எந்த செக்டார்னு சொல்லிட்டு உங்க நாலேஜ் வந்து அது லிமிட்லெஸ். ஸோ இந்த கேம் வந்து அன்ஃபுல்ஃபில்டா தான் இருக்கும். அன்ஃபுல்ஃபில்டா இருக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா அதுதான் உங்களை கொஸ்ட்ல வச்சிருக்கு. அது எப்பவுமே அன்சாட்டிஸ்பேக்டடா தான் வச்சிருக்கு. ஸோ அப்போதான் காலை எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் ஆர்வம் வரும், படிப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க, பேசுவீங்க, அதை எப்படி வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றது, இந்த மிஷினை எப்படி பண்ணலாம், இந்த அயனை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணலாம், பெட்ரோலை எப்படி பண்ணலாம், இந்த ஆயில் எப்படி எடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இதுதான் லைஃப். இதுதான் லைஃப் த்ராபிங்க தான் நீங்க வந்து அன்எண்டிங்னு சொல்றீங்க. அது அன்எண்டிங் அந்த வேர்டு ஏன் வருதுன்னா, ஒரு சாப்பாடை நோக்கியே போயிட்டு காலம் சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடே கிடைக்கலன்னா அது அன்எண்டிங் வேர்டு யூஸ் பண்ணும். பட் அதே நீங்க பேஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதனால நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். நீங்க விளையாடுற கேம்ல வந்து அன்சாட்டிஸ்பேக்டரியா இருக்குது, ஃபர்ஸ்ட்ல இருக்குது கரெக்ட். Actually, this is nice. நீங்க சொன்னது, the point there where you said and the way you are right now is what is actually making you do what you're doing. If it is not like this, then you will actually not be doing what you're doing. அப்படின்னு சொல்றீங்கல்ல, this sounds interesting. Thank you. ஜெயக்குமார், நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? ஜெயக்குமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்லை வேற யாராவது இருந்தீங்கன்னா கூட ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். English. Is there anyone who is English satsang try to join in this Zoom session? Please answer raise. You can also raise questions in English. I will answer in English. ஜெயக்குமார், நீங்க ஆன்சர் ரைஸ் பண்ணிருந்தீங்களா? ஏதாவது சொல்லணுமா?
இன்னும் ஒரு 10 minutes இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளோ மெடிடேஷன் வந்து வீடியோ வந்திருக்கு, ஒரு 1 week முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்கோம் பகவத் பாதை தமிழ்ல. ஸோ அதில் போய் பார்க்கலாம். ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கியா? சொல்லுங்க, முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து உங்களோட ரிலிஜியன் ட்ரியாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுயா. அதில் வந்து மதர், ஃபாதர் அண்ட் சைல்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. மதருங்கிறது பிரபஞ்சம் எல்லாமே அடங்குது. மதர்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, ஃபாதர்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, சைல்டுலேயும் இருக்குது. எல்லாமே வந்து மதர்லேருந்து தான் வருது, எல்லாமே வந்து புரியுது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி அதையும் நம்ம பகவத் மிஷனோட பேசிக் பிரின்சிபல்லையும் வந்து லிங்க் பண்ணுறீங்கிறத வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா அது? சொல்லலாம். ஸோ அந்த மதர் ஃபாதர் சைல்டுன்றது என்னன்ற ஒரு 2 minutes சொல்லிடுறேன். ஸோ மதர்னு எதை மீன் பண்ணுறோன்னா கிரேட் மதர்னு சொல்லுவோம். கிரேட் மதர்னா நேச்சர் தான், நம்ம இயற்கை, நம்ம பூமி, காஸ்மாஸ், ஸோ இது மலை, காடு, இதெல்லாம் தான் நேச்சர்னு சொல்லுவோம். கிரேட் ஃபாதர்னு எதை சொல்லுவோம்னா நம்ம சொசைட்டியை சொல்லுவோம். சொசைட்டினா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, லீகல் சிஸ்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிவிலைசேஷன் நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ அதில் தான் நம்ம இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக தானே இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம ஒரு சைல்டுனா ஒரு இண்டிவிஜுவல் தான். ஏன்னா உலகத்துக்கு வரும்போதே ஏற்கனவே மதரும் இருக்கு, ஏற்கனவே ஃபாதரும் இருக்கு, ஏற்கனவே பாலிடிக்ஸ்ல இந்த கட்சி ஆண்டு இந்த கட்சி எது கட்சியா இருக்கு, யூஎஸ் பவர்ஃபுல்லா இருக்கு, சைனா நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு ஃபாதர் இருக்கு, ஏற்கனவே ஒரு மதர் இருக்கு. நான் வந்த அப்புறம் பார்க்குறேன் மதர் ஃபாதர் 2 பேருமே இருக்காங்க. ஸோ இவங்களோட எப்படி டீல் பண்றது அப்படின்றதான் நம்ம கொஸ்டின். ஏன்னா நமக்கு எல்லாமே பயங்கர பெருசா இருக்கு, நம்ம ரொம்ப இண்டிவிஜுவல் வந்து ரொம்ப சின்ன பார்ட் தான், இதெல்லாம் பயங்கர ஹியூஜ். ஸோ இந்த மதர் ஃபாதர் சைல்டு எதுக்கு சொல்றோம்னா நம்ம அப்பா அம்மா மூலமா தான் நம்ம வந்தோம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே அப்பா அம்மாவை தான் பார்ப்போம். ஈவன் நம்ம இப்போ கூட ஈவன் பொலிட்டீஷியன்ஸோட காந்தி தாத்தா, நேரு மாமா, கருணாநிதி தாத்தா, அம்மா ஜெயலலிதா அம்மான்னு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு தெரியும், அதுதான் ஒரு சைல்டுக்கு புரியும். ஸோ ஈவன் பூமி தாய் அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம், இயற்கை அன்னை. ஸோ நம்மளுக்கு அதனால நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றோம், அந்த ரிலிஜியன் தியாலஜி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியா புரியும். இதே நம்ம நியூரோ சயின்ஸ் மூலமா சொல்லலாம், பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் சில டேர்ம்ஸ் தெரியும், இது கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இப்போ மதர் இருக்கு, ஃபாதர் இருக்கு, இண்டிவிஜுவல் நான் இருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இப்போ ஐயாவுடைய கான்செப்ட் எப்படி சொல்றேன்னா, இப்போ இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ணணும்னா ஐயாவுடைய புரிதலுக்கு முன்னாடி ஒரு சீக்கிங்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டுத்தோட ஃபைட் பண்ணுவோம், மதரோடையும் ஃபைட் பண்ணுவோம், ஃபாதரோடையும் ஃபைட். ஸோ மதர்ன்னும் போது நம்ம இங்க காடு மலை மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வர எமோஷன்ஸுமே மதர் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம அது பண்ணல, நம்ம ஒன்றும் லிம்பிக் பிரெயின் ஆரம்பிச்சு புளியை பார்த்தா பயம் வரணும், மானை பார்த்தா ஆசை வரணும், நம்ம டீகோட் எல்லாம் பண்ணல. நான் பிறந்த உடனே எனக்கு சோப்பா பழத்தை பார்த்தா ஆசை வரும், ஸோ ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஆசை. நான் வந்து டிசைன்லாம் பண்ணல, அதை பார்த்தோன்னே எனக்கு வருது அப்படின்னா யாருமே டிசைன் பண்ணப்பட்டது தான் எனக்கு வந்து இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அதுவும் மதர். ஸோ இப்போ மதர் இருக்கு, ஃபாதர் இருக்கு. இங்க ஃபாதர்ல வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு பொண்ணோட இருக்கணும், நீங்க உழைச்சுதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபாதர்ல ஒரு குரூப். ஸோ அப்போ வந்து இப்போ நான் வந்து 2 எனிமி இருக்கேன். இப்போ நான் அமைதியா உட்காந்துருக்கேன், திடீர்னு பார்த்தா பசி வருது. ஸோ பசி வந்தோடனே நான் பசி வேணும்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா பசி வந்தப்போ என்ன அன்னீசியா இருக்குது, என்ன வயிற்று ஏதோ வலி கிரியேட் பண்ணுது, ஒரு அன்பிளசன்ட்னஸ் கிரியேட் பண்ணி எங்கேயோ மூவ் பண்ண வைக்குது. ஸோ அப்போ மதரும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு, ஃபாதர் பார்த்தீங்கன்னா அப்படியே பழத்தை கொடுக்க மாட்டேன், நீ முதல்ல பேண்ட் ஷர்ட் போடு, முதல்ல படி, அதுக்கப்புறம் உனக்கு வேலை செய், அதுக்கப்புறம் உன் கையில பழம் தரேன். ஸோ இன்னவே பார்க்கும்போது 2 எனிமி இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த சாண்ட்விச் மாதிரி நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் மதர் நம்மளை கொடுமைப்படுத்து, இந்த பக்கம் ஃபாதர் கொடுமை.
ஸோ இண்டிவிஜுவல் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்படிதான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் நம்ம அந்த சொசைட்டியோடைய பாண்டேஜை சொல்லுவாரு, நம்மளுடைய அன்கான்சியஸ் உடைய ப்ரெஷர்னு சொல்லுவார். ஸோ நம்ம ரெண்டு நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். இதுதான் நீங்க எல்லாருக்குமே இதான் பிரச்சனை. பசியே வரலன்னா பிரச்சனை இல்லை, அமைதியாக வரலாம். இல்ல பசி வந்துச்சு, சாப்பாடு ஈஸியா கிடைச்சிச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பசியும் வருது, சாப்பாடும் ஈஸியா கிடைக்க மாட்டோம், நம்ம ரெண்டு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவல் என்ன பண்றோம், ரெண்டு வேர்ல்டோட ஃபைட் பண்ணாம ஒரு வேர்ல்ட மட்டும் ஃபைட் பண்ணலாம். எமோஷனல் வேர்ல்ட ஃபைட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை வந்து அங்க ஃபைட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அதுவே ரெகுலேட் பண்ணிக்கிட்டு அது ஒன்றும் ஹார்ம்லாம் பண்ணாது. அதை வந்து அந்த வார் ஃபீல்டை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மதர்ன்ற வார் ஃபீல்டை க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க ஃபைட் பண்ண வேண்டிய எனர்ஜி, அட்டென்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபாதரை நீங்க ஈஸியா நேவிகேட் பண்ணுங்க அப்படின்னு ஐயா சொல்றேன். நன்றி. ஒரு சஜஷன்யா, இந்த குரூப்ல வந்து எல்லாருமே கன்சிஸ்டண்டா ஒரே செட் ஆஃப் பீப்புள் தான் வராங்க. we can form a separate WhatsApp group and chat and then come back and have questions அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இன்னொன்று வந்து கண்ணன் வந்து ரொம்பவும் சின்சியராக இருக்காரு. அவருக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு 5 minutes வந்து அவருக்கு சம்மரி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வீடியோ போடுறப்போ அதை பார்த்துட்டு இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் ரெகுலர் சம்மரி பண்ணுறாரு. ஒரு பல இடங்களில் பேசியிருக்கோம். என்ன பேசி ஒரு 5 minutes வந்து அவருக்கு ஒரு 2 minutes ஒதுக்கி இதான் நம்ம இந்த தடவை பேசியிருக்கோம், நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்னா அது நமக்கு ரிவைண்ட் பண்ணி பார்க்குறப்பவும் வசதியாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து நீங்கள் டைட்டில் போட்டு பண்ணுறீங்க, பட் அதுவே வந்து நமக்கு பாதி தான் போகுது. எவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கிறிஸ்பாக ஒரு மெட்டீரியல் கொடுத்த மாதிரி இருக்கும்னு தோணுது. எனக்கு கண்ணன் பார்க்குறப்போ கண்ணன் மட்டும் தான் வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக வீடியோ பார்த்தேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் நார்மல் பர்சனுங்கிறப்போ வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஞானி வந்து அதே சுச்சுவேஷனை ஒரு ஸ்மைலோட கடந்து போயிடுவார். அவருக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு. அதை ஒரு அது மாதிரி தான் நான் கண்ணனை பார்க்குறேன். எப்பவுமே அவர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. நன்றி ஐயா. அது ஒரு சம்மரி மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்றது எனக்கும் தோணுச்சு. நான் சம்மரி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க ஆக்சுவலா நீங்க சொல்ல நான் நோட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதை வந்து ஒரு நான் ரிவைஸ் பண்றேன், நான் ஒரு சம்மரி பண்ணிக்கிறேன். பட் ஆனா என்னன்னா சம்மரி பண்றப்ப அது உங்களோட கண்டென்ட்டோட அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து இல்ல அதோட எசன்ஸை வந்து டைலூட் பண்ணிடக்கூடாது, எதுவும் டீவியேட் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குங்கய்யா. சம்மரி கொடுக்குறப்ப நான் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேங்கய்யா. நீங்க லாஸ்ட் செஷன் இருக்கிறத வந்து நான் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். அதுல மிஸ் ஆனதை இல்ல ஏதாவது அதோட எசன்ஸ் டீவியேட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க அட்ரஸ் பண்ணிருங்கய்யா. அது நல்லது. அதுவும் ஏன்னா இப்ப புதுசா வரவங்களுக்கு வந்தாங்கன்னா நீங்க ஒரு ஜிஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லது. சரி, 5 minutes உங்களுக்கு. நீங்க என்ன நன்றி ஐயா. தேங்க்யூ ஷாம். தேங்க்ஸ் ஃபார் தி சஜஷன். ஓகே, ஸோ இன்னொரு 5 minutes இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். ஐயா ஐயா கேக்குற மாதிரி இருந்தாங்க. சரி கேளுங்கம்மா. இல்ல நீங்க சொல்லுங்க. ஐயா, லாஸ்ட் செஷன் 3 இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறப்ப இந்த 3மே அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஐயா. சொல்லுங்க. ஸோ இந்த ரெப்டைல், லிம்பிக், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இது 3மே வந்து இன்டெலிஜென்ஸா, 3மே அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ் கிடையாதுன்னு நீங்க. ஸோ அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ் சொல்லி நீங்க எதையா மென்ஷன் பண்ண வர்றீங்க? இல்லை அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதை பத்தி சொல்லணும்.
சொல்லுங்கய்யா. அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ்னு எதை மீன் பண்றோம்னா, நம்ம அல்டிமேட் இல்ல பர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ஸ்னு தான் மீன் பண்றோம். ஸோ பர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ஸா பார்த்தா எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே இட்ஸ் ட்ரைங் டு டூ இட்ஸ் ஆப்டிமம் பெஸ்ட். இப்போ இப்போ ஃப்ராக் வந்து கரெக்டா அசஸ் பண்ணுதான்னா அசஸ் பண்ணுதான், ஆனா அது செத்துடுது இல்லை. ஸோ டெத் இருக்கு அதுக்கு. ஸோ அப்போ அது எப்படியோ குறைச்சிக்க முடியல. அது எப்படியோ 100 நாள் சாப்பிடுது, 30 குட்டி போடுது, ஆனா 2 வருஷத்துல செத்து. ஸோ எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணுது, பாடி இன்டெலிஜென்ஸ் ட்ரை பண்ணுது. ஸோ பாம்பை சவுண்டு கேட்டா ஓட சொல்ல தோணுது, இல்ல பூச்சியை பார்த்தா போய் இப்படி சாப்பிட தோணுது, ஏதோ ஒன்று காப்பாற்றி வருது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது தோத்து போயிடுது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் எமோஷன்ஸும். ஸோ அது வந்து கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எமோஷன்ஸ் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணுது. ஸோ அதுவும் ஆனால் அல்டிமேட் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் திங்கிங். நம்ம எவ்வளோதான் திங்க் பண்ணி பிளான் பண்ணி பண்ணாலும் ஒரு நாள் நம்ம தோக்க போகிறோம், ஒரு நாள் டிஃபிட் ஆக போகிறோம். அப்படின்னும் போது நம்ம we are just postponing the failure. ஸோ அதுதான் காமெடியாக சொல்லுவாங்க. பட் அட்மோஸ்ட் என்ன செய்ய முடியும்னா 100 வருஷம் வாழ முடியும், 3 குட்டி போட முடியும் மனுஷங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களையும் தூக்கிடும், உங்க பையனையும் தூக்கிடும், உங்க பேரனையும் தூக்கிடும் லைஃப். ஸோ அதான் அல்டிமேட் இல்லைன்னு. ஃப்ராக் ஒரு 30 நாள் காப்பாற்றும், ஒரு புலி ஒரு 30 வருஷம் காப்பாற்றும், நம்ம 100 வருஷம் காப்பாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இப்போதைக்கு நம்ம கிட்ட கிடையாது ஆக்சசிபிளா. ஆமாம். ஸோ அதனால எல்லாமே வந்து பாடி இன்டெலிஜென்ஸோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பெட்ரு, எமோஷனோட இது பெட்ரு. ஸோ அதை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணுகிறோம். நாளைக்கு திடீர்னு கொரோனா கூட தோத்து போயிடலாம். நன்றி ஐயா. நன்றி. யாரோ கேட்க ட்ரை பண்ணீங்கம்மா, நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா, நான் ராஜலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி, வீடியோ ஆன் பண்ணலைங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து போன வாரம் கூட நான் பேசியிருந்தேங்க ஐயா. இப்போ நம்ம இப்போ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எண்ணங்களோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இல்லைங்க. இப்ப ப்ரெசன்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுறோம். இப்ப ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சோம்னா சீக்கிரம் முடிஞ்சிருது. நம்மளுக்கு இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்ப சும்மாவே இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சும்மா உட்காந்துருக்குறோம். இப்ப அந்த சும்மா இருக்கிற டைம்ல நம்ம எந்த மாதிரி நீங்க இப்ப மெடிடேஷன் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அதை யூஸ் பண்ணலாமா? இல்ல தாட் வந்து வாட்ச் பண்றது அது நம்ம இதுல இல்லைங்க. அது பாட்டுல போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இப்ப அந்த டைம்ல நாம எந்த மாதிரி அந்த டைம் நாம ஸ்பெண்ட் பண்ணலாம், எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாங்கய்யா அந்த டைம்ல? நல்லதுங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு புரிதல் வந்தோடனே பாதி சண்டை முடிஞ்சிடுது, பாதி வேலை இல்லை. ஸோ மீதி பாதி வேலை முடிச்சிடுவோம், ஃப்ரீ டைம் இருக்கும், கொஞ்சம் போரும் அடிக்கும். ஸோ கொஞ்சம் பகவத் மிஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது எடிட்டிங் தெரிஞ்சா எடிட்டிங் ஒர்க் பண்ணுங்க, ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி பேசுங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி அந்த மாதிரி பண்றதுக்கு முடியல, இல்லை அதுவும் பிடிக்கலன்னா வீட்டில் ஜன்னல் கம்பி இருக்கும், அதை எண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவதுன்னா கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிராயிங் இருந்தா டிராயிங் வரையலாம், ஏஸ்தட்டிக்கா இல்லை ஏதாவது தைக்கணும்னு தோணுச்சுன்னா தைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்க எனர்ஜி இருக்கு, டைம் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏஸ்தட்டிக்கா கிரியேட்டிவா ஏதாவது பண்ணுங்க. நம்ம ஃப்ரீடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீடமே இல்லை, ஃப்ரீடம் வந்து ஈஸி ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஏதாவது வேலை வச்சுட்டே இருந்தாலும் கரெக்டா வேலை செஞ்சுட்டே இருந்தோம். ஆமாங்க, வேலை செய்யாம சும்மா இருந்தோம்னா அது என்ன அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணுதுங்க.
யூஎஸ்ல வந்து அந்த ஸ்லேவரி இருந்தது 200 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளாக் பீப்புள் அந்த அவங்களெல்லாம் வந்து விடுதலை பண்ணி யாரையும் ஸ்லேவா வச்சுக்கூடாதுன்னு ரூல். அப்போ எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்லேவ்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்து ரிலீவ் பண்ணி விட்டோன்னே கொஞ்சம் ஆச்சரியமா என்ன நடக்கும்னா எல்லா ஸ்லேவ்ஸுமே திருப்பி வந்து எங்களை ஸ்லேவா வச்சுங்க, எங்களுக்கு வெளியே போனா என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கு யோசிக்க முடியல, இங்கன்னா என்ன நீங்க சொல்லுவீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி எங்களை ஸ்லேவா வச்சுங்கன்னு ஆரம்பிச்சோம். அந்த இங்கிலீஷ் பீப்புள்லாம் வந்து இல்ல இப்ப வைக்க முடியாது, நாளாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிட்டோம். இப்போ நீங்க அந்த ஃப்ரீடமா எப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, தேங்க்யூங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா என் பண்ணலாம். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு 5 minutes ஏதாவது பேசணும்.